இந்த இப்ப என்ன பார்க்க போறோம்னா அசெட் கிளாஸஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ சரி, இப்போ நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து பண்ணும்போது உங்களோட பணத்தை வந்து ஒரே அசெட்ல வந்து எல்லா பணத்தையும் போடுறதுக்கு பதிலா அதை வந்து நீங்க பிரிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு இந்த அசெட் கிளாஸஸ்னா என்னன்ட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த அசெட் கிளாஸஸ்ல என்னென்ன அசெட் எல்லாம் வரும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னு வந்து ஈக்விட்டி, அதாவது ஷேர் மார்க்கெட். ரெண்டாவது வந்து பாண்ட்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா பிக்சட் இன்கம், அது சொல்லலாம், அது ஒரு அசெட். மூணாவது வந்து கரெக்டா ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்க, அது ஒரு அசெட். நாலாவது வந்து கமாடிட்டி சொல்லுவாங்க, அதாவது கோல்டு சில்வர், இந்த இதுவெல்லாம் கமாடிட்டில தான் வரும். ஃபிஃப்த் வந்து நம்ம வந்து கேஷ். இப்போ வந்து சரி, உங்க பணம் வந்து உங்ககிட்டயே இருக்கும், அதுதான் இது வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கும், இல்லைன்னா ஆர்டி, ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டா போட்டு வச்சிருப்பீங்க. சரி, இப்போ இதை ஒன்னொன்னா ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். முதல்ல ஈக்விட்டி எடுத்துக்கலாம். ஈக்விட்டினா என்னன்னா, நீங்க வந்து மார்க்கெட்ல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க, அதுதான் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க ஷேர் மார்க்கெட்ல கரெக்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்டாக் வாங்குவீங்க. ரெண்டாவது வந்து டைரக்டா உங்களால கரெக்டா ஸ்டாக் வாங்குற அந்த நாலேஜ் இல்லைன்னா நீங்க கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மூணாவது வந்து ETF சொல்லுவாங்க, எக்ஸைஸ் ட்ரேடட் ஃபண்ட். நீங்க வந்து அது மூலியமா கூட நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்க அது மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து புதுசா இப்ப கரெக்டா ஸ்மால் கேப்னு ஒரு இது வந்திருக்கா. அதுனா உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட காசு கொடுத்தா அவர்கிட்ட உங்களோட பணம் கொடுக்கும்போது அவர் வந்து தீமேட்டிக் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அது மூலம் அவர் வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இதுதான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம வந்து சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த அசெட் கிளாஸான ஃபிக்ஸட் இன்கம் பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸட் இன்கம் அசெட் எதுனா எல்லாருக்கும் தெரியுங்களா, பாண்ட் மார்க்கெட். இப்போ நீங்க ஒரு பாண்ட்ல போய் கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த ஃபிக்ஸட் இன்கம் அசெட்னு சொல்லுவாங்க. நீங்க பாண்ட்லயே வந்து கார்பரேட் பாண்ட், அதுக்கப்புறம் கரெக்டா கவர்மெண்ட் பாண்ட், அதெல்லாம் இருக்கு. இப்போ பாண்ட்னா என்னன்னா, சிம்பிளா என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ நீங்க வந்து லோன் கொடுக்குறீங்க. அந்த பாண்ட் மூலமா லோன் கொடுக்குறீங்க. அது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் பீரியட் இருக்கும். அது முடிஞ்ச உடனே உங்களோட அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கு உண்டான கரெக்டா இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் பாண்ட். இப்ப நம்ம மூணாவது அசெட் கிளாஸான ரியல் எஸ்டேட் பார்க்கலாம். இப்ப வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங் வந்து நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம அப்பா தாத்தாலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து ஒன்னு கோல்டா இருக்கும், இல்லைன்னா கரெக்டா ரியல் எஸ்டேட் இருக்கு. அது கூட வந்து அசெட் தான். இப்ப நீங்க வந்து கரெக்டா ரியல் எஸ்டேட்ல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அதுல ஒண்ணு நம்ம ட்ரெடிஷனல் வே வந்து ஒரு லேண்ட் வாங்குறது, இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட் வாங்குறது, இல்லைன்னா லேண்ட் வாங்கி வீடு கட்டி வாடகை வருது. அந்த மாதிரி நீங்க வாங்கி வாடகை நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி பண்ண உங்ககிட்ட அதிக அமௌண்ட் தேவை, அதிக கார்பஸ் அமௌண்ட் உங்களுக்கு தேவை. அப்படி அதிக அமௌண்ட் கார்பஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க அது மாதிரி பண்ணலாம். அப்படி அதிக அமௌண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு தான் இருக்கு REITன்னு ரீடுன்னு ஒண்ணு இருக்கு. REITன்னு ரீட்டிங் ஒன்று இருக்கு. நீங்க அது மூலியமா கூட நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்ப ரீட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 10 லட்சம் 8 லட்சம்லாம் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு 300 400 அது கூட நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா அது மூலியமா நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரீட் பத்தி ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன். கரெக்டா ரியல் எஸ்டேட் இதுவும் ஒரு அசெட் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கமாடிட்டிஸ். இதுவும் ஒரு நம்மளுக்கு அசெட் தான். இப்போ வந்து கமாடிட்டிஸ்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கோல்டு அண்ட் சில்வர். நான் முன்கூட்டியே சொன்ன மாரி நம்மளோட ஃபேமிலி ட்ரெடிஷன்ல நம்மளுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த கோல்டு சில்வர் இதுதான் அதிகமா வாங்கி வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது கூட இருந்தாலும் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த கோல்டு அண்ட் சில்வர்லயும் கமாடிட்டில தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா க்ரூட் ஆயில், அதுவும் கமாடிட்டி தான். இப்போ அப்படி இல்லைன்னா கமாடிட்டி ETF ஒன்று இருக்கு, இல்லைன்னா கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்டு கூட இருக்கு. நீங்க அதுல கூட கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதுதான் கமாடிட்டி. இப்போ நம்ம இந்த எல்லா அசல்ட்டும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஈக்விட்டி, ஃபிக்ஸட் இன்கம், அதுக்கப்புறம் கரெக்டா ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் கமாடிட்டி. அஞ்சாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுவும் ஒரு அசெட் தான். உங்ககிட்ட வெறும் கேஷ் மட்டும் இருக்குது. உங்ககிட்ட ஒரு
சேவிங் அக்கௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் கேஷ் இருக்கும், இல்லைன்னா உங்களோட கரெக்டா பட் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு கேஷ் வந்து வச்சிருப்பீங்க. அது ஆர்டிலையோ ஃபிக்ஸட் இன்கம்லயோ இல்லைன்னா லிக்விட் ஃபண்ட்லயோ நீங்க கரெக்டா வச்சிருப்பீங்க. அதுவும் ஒரு அசெட் தான். இப்போ இந்த எல்லா அசெட் கிளாஸும் பார்த்தோம். போனஸா இன்னொரு அசெட் கிளாஸ் இப்போ வந்து அதிகமா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிருக்கிற, இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய பேர் இதை வந்து பட் இந்த அசெட் கிளாஸை வந்து பயன்படுத்துவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அது என்னன்னா டிஜிட்டல் கரன்சி, அப்படி இல்லைன்னா கரெக்டா டிஜிட்டல் அசெட்னு சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் அசெட்னா என்ன சொல்லணும்னா, உதாரணத்துக்கு வந்து கிரிப்டோ கரன்சினா என்ன, பிட்காயின், பினான்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா பட் அதுவும் ஒரு அசெட் தான். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன், அதாவது அதாவது பழைய பெயிண்டிங் இல்லைன்னா பழைய பொருட்கள் அதெல்லாம் சேர்த்து வச்சா அது நாளாக அதோட வேல்யூ எல்லாம் கூடும். இதுவும் ஒரு அசெட் தான். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, இல்லைன்னா ஒரு பிளாக் எழுதுறீங்க, அது கூட ஒரு அசெட் தான். அதுவும் ஒரு கரெக்டா டிஜிட்டல் அசெட் தான். நம்ம கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன பட் அசெட் கிளாஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எவ்வளவு பேசிக்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு பேசிக்கா நான் சொல்லியிருக்கிறேன்.